பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தென்காசி நகரமன்ற கூட்டத்தில் பாஜக நகரமன்ற உறுப்பினர் கண்ணீர் மல்க பேச்சு. தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சியில் சாதாரண கூட்டம் நகர்மன்ற தலைவர் ஷாதிர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நகரத்தின் வளர்ச்சி பணிகள் மற்றும் குடிநீர் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த 23வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சுனிதா, நான் 23வது வார்டு பகுதியில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரமன்ற உறுப்பினர். கடந்த 4 ஆண்டுகளாக நகர்மன்றத்தில் எனது வார்டு பகுதிக்கு தேவையான பணிகள் தொடர்பாக விவாதித்துள்ளேன். ஆனால் எனது கட்சியில் என்னை ஒதுக்கி வைத்து விட்டனர். எனது கணவர் மீதும் உறவினர்கள் மீதும் போலியான புகார் அளித்து 4 நாட்கள் எனது கணவரை சிறையில் வைத்தனர். அதையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எனது பணிகளை செய்து வந்தேன். இந்த நிலையில் நேற்று என்னை பற்றி சமூக வலைதளங்களில் நகர பாஜகவினர் அவதூறு பரப்பி வருகின்றனர். இது தொடர்பாக நகரமன்ற தலைவர் மற்றும் மாவட்ட தலைவருக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கண்ணீர் மல்க பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய நகரமன்ற தலைவர், இந்த நகர்மன்றத்தில் அனைத்து பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும். எந்த ஒரு நகரமன்ற உறுப்பினரும் நேரடியாக மற்ற நகர்மன்ற உறுப்பினர்களிடம் கேள்வி கேட்கவோ விவாதம் செய்யவோ கூடாது. எதுவாக இருந்தாலும் பாராளுமன்றம், சட்டமன்றத்தில் சபாநாயகர் வழியாக கேட்பது போலவே மன்ற தலைவரிடம் தங்களது கோரிக்கைகளை வைத்து அதன் மூலம்தான் விவாதம் செய்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனை அடுத்து பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. என்னை ஏன் எதுலையுமே என்னை புறக்கணிக்கிறாங்க? நான் ஏன் இப்படி நான் ஒதுங்கி தானே இருக்கேன். நான் ஏன் என்னை நீ சிந்தி ஒதுங்கி பார்க்குறாங்க? அப்போ பிஜேபியில் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்கண்ணா. தமிழ்நாடு பிஜேபிக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பொறுப்பாளர்கள் போடுறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஆட்களா இருக்கிறவங்க எனக்கு நடந்திருக்குன்னா நான் வேதனையில சொல்றேன். நேற்று சோசியல் மீடியால நீங்க பாருங்க, கட்சியை பத்தி இல்லைன்னா நான் எனக்கு நடந்து நாம எல்லாருமே எந்த கட்சியும் பார்க்காம மன்ற உறுப்பினர்கள் முறையில மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமா கவனம் செலுத்துற ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கான நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் நடக்கிற ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பு இல்லைனாலும் சக நகர்மன்ற உறுப்பினர் அவங்கள வேதனைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவங்க சுட்டி காமிக்காங்க. இந்த நகர்மன்றத்துல எந்த நகர்மன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சி சார்ந்தாலும் சரி, அவங்க நேரடியா மன்ற தலைவர்கிட்ட தான் கேள்வி கேட்க அவங்களுக்கு உரிமை இருக்கே தவிர வேற எந்த அதிகாரியும் அவங்களுக்கு இந்த மன்றத்தில் வச்சு உரிமை கிடையாது. ஆனா இனி வரையும் உங்களுடைய கேள்விகளை நான் சொல்றது முடிச்ச மனசு வைங்க. உங்களுடைய கேள்விகளை மன்ற தலைவர் சட்டமன்ற மரபை பார்த்திருக்கீங்களா, பாராளுமன்ற மரபை பார்த்திருக்கீங்களா? மன்ற தலைவர் மூலமா தான் கேள்வி கேட்பாங்க, சபாநாயகர் தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. அதன் மூலமா மந்திரி அதுக்கப்புறம் அமைச்சர் மன்ற சபாநாயகர் மூலமா பதில் விளக்கத்தை சொல்லுவார். இதுதான் சட்டமன்ற மரபு, பாராளுமன்ற மரபு, நகர்மன்ற மரபு. அதற்கு மீறி எவர் செயல்பட்டாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை கண்டிப்பாக அவங்க சீட்டிலிருந்து எந்திரிச்சு தேவையில்லாமல் பிரச்சனை பண்றதோ அதுக்கு இந்த மன்றம் கண்டிப்பாக சம்மதிக்காது. எனவே இதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா? ஆனா ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் மாற்று கட்சியா இருந்தாலும் உங்ககிட்ட நான் சண்டை போட்டாலும் அந்த பிஜேபி காரங்க என்னை இவ்வளவு கேவலமா தலகோரவா பேசும்போது நான் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதுக்காக தான் மன்றத்துல எனக்கு வேற எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடையாது இதை தவிர. அதனாலதான் நான் கொண்டு வந்தேன் எல்லார்கிட்டையும். நகர தலைவர் மாவட்டத்திட்டையும் நான் பேசி பார்த்துட்டேன். அவங்க கிட்ட ஒரு பதில் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் நான் எடுத்தேன். இதுல எனக்கு பேசுறதுக்கு இருக்கனாலதான் உங்ககிட்ட நான் இந்த பிரச்சனையை சொல்றேன். என்னை பத்தி தவறாக சொல்லி இந்த உறுப்பினருக்கு மட்டும் இல்ல எந்த உறுப்பினருக்கும் ஏற்படக்கூடாதுங்கிறது மன்ற தலைவர் முறையில என்னோட கடமை. இந்த கடமை எனக்கு என்ன உண்டோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா
அது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த மன்றத்தில் வச்சு நடந்தா கொடுக்குறவங்க அவங்க பெண்களை மதிக்கிறவங்களும் பெண்களை இழிவுபடுத்தாதவங்களும் பார்த்து கொடுக்க கொடுங்க. அதுதான் என்னோட தாழ்மையோட வேண்டி.